கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே இரண்டு தாய்மார்கள் சந்தித்துக் கொள்கின்றார்கள். இரண்டு பிறக்க இருக்கின்ற குழந்தைகள் சந்தித்துக் கொள்கின்றார்கள். இந்த சந்திப்பு என்பது அங்கே மகிழ்ச்சியின் ஒரு ஊற்றாக காரணமாக அமைகிறது. இவ்வாறு ஒருவர் ஒருவரை சந்திப்பதிலே எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் பிறக்கிறது என்பதை இந்த நற்செய்தியிலே நாம் கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சியை லூக்கா நற்செய்தியாளர் எப்படி குறிப்பிடுகின்றார் பாருங்கள். பேர் உவகையால் துள்ளியது. வயிற்றில் இருக்கின்ற குழந்தை பேர் உவகையால் துள்ளியது என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். மரியாவின் வாழ்த்தை கேட்டதும் எலிசபெத்து வயிற்றிலே குழந்தை பேர் உவகையால் மகிழ்ச்சியால் துள்ளியது. எலிசபெத்து வாழ்த்தை கேட்டதும் மரியாள் வாழ்த்தை கேட்டதும் எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். மரியாவின் வாழ்த்தை கேட்டதும் எலிசபெத்து உரத்த குரலில் ஆண்டவரின் தாய் என்று மரியாவை கண்டுகொண்டார். ஆக இந்த மரியாவினுடைய வாழ்த்து, அவரை சென்று அவருக்கு கொடுத்த அந்த வாழ்த்து என்பது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டை நாம் அங்கே பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த துள்ளியது என்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தையிலே ஸ்கிர்தாவு என்ற அந்த வார்த்தையை மூல மொழியிலே பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த மூல மொழியினுடைய இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், சில நேரங்களிலே ஆட்டுக்குட்டிகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, அது எக்கரணம் போடுவது என்று சொல்வார்கள். அது துள்ளி குதிக்கும், காலை கையை மேலே தூக்கி அது ஆடும் ஓடும். அது என்ன காரணம்? ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். அதே போன்று குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் கைகளை கால்களை அவர்கள் ஆட்டி ஒரு புன்சிரிப்போடு அந்த குழந்தை, சின்ன பச்சிளம் குழந்தை சிரிக்கும். இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த வார்த்தைக்கு உரிய அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஸ்கிர்தாவோ என்பது துள்ளி குதித்தல் என்ற அந்த ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. தொடக்க நூலிலே பாருங்கள், இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்பொழுது என்று சொன்னால், ரபேக்கா அவருடைய வயிற்றிலே இரட்டை குழந்தைகள் இருக்கின்றார்கள், ஜேக்கப், ஏசாவு. இந்த இரட்டை குழந்தைகளும் வயிற்றிலே துள்ளி குதிக்கின்றார்கள். பிறந்த பொழுதும் அவர்கள் துள்ளி குதிக்கின்றார்கள். அந்த மகிழ்ச்சி காரணம், ரபேக்கா என்று சொல்லக்கூடியவர் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியோடு அந்த குழந்தையை தன்னுடைய வயிற்றிலே வளர்த்து அந்த கருவை உண்டாக்கிய கடவுளுக்கு நன்றியோடு இருந்ததனால் அந்த இரட்டை குழந்தைகள் துள்ளி குதிக்கின்றார்கள், மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிக்கின்றார்கள் என்று பாடும். திருப்பாடல் 114 திருப்பாடலிலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், சமவெளியில் இருக்கக்கூடிய, மலை பகுதியில் இருக்கக்கூடிய ஆடுகள் எப்படி மகிழ்ச்சியோடு துள்ளி குதிக்கின்றன என்பதை அங்கே உணர்த்துவதற்காக இந்த வார்த்தையை அங்கே நாம் பயன்படுத்தி அங்கே நற்செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதே போன்று லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரை தேர்ந்தெடுத்தவர்கள் மகிழ்ச்சியால் பேர் உவகையால் துள்ளி ஆர்ப்பரிப்பார்கள், துள்ளி குதிப்பார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தை இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா கொண்டாடுகின்ற நமக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும். நமக்கு அதை பொருத்தி பார்க்க வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் இந்த மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கிறதா? எனவே தான் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே அதை கொண்டாட்டம் என்று சொல்கிறோம். ஈஸ்டர் என்பதை நாம் கொண்டாட்டம் என்று நாம் சொல்வது இல்லை, அதை நினைவு கூர்ந்து நாம் நிறைவேற்றுகின்றோம். ஆனால் கிறிஸ்மஸ் என்பது ஒரு கொண்டாட்டம் என்பதுதான். அந்த கொண்டாட்டத்தினுடைய ஒரே வெளிப்பாடு மகிழ்ச்சி. எனவே தான் ஆடல், பாடல், பல நிகழ்ச்சிகள் இதையெல்லாம் நாம் எடுக்கின்றோம். இதையெல்லாம் தான் மகிழ்ச்சியா? இல்லை. பிறரை நாம் சந்திக்கின்ற பொழுது, அவர்களோடு நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்கின்ற பொழுதுதான் உண்மையான மகிழ்ச்சி. மரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்தார்.
அவரிடம் இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவை அவர்களோடு பகிர்ந்து கொண்டார். இந்த சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வந்தார். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே இதை ஒரு சப்போஸ் கிறிஸ்மஸ் என்ற வகையிலே அதை அவர்கள் மகிழ்ச்சியின் விழாவாக கொண்டாடினார்கள். இன்றைக்கும் நாம் இதை முன்சுவை நிகழ்ச்சி என்கின்றோம், சப்போஸ் கிறிஸ்மஸ் என்கின்றோம். இதையெல்லாம் வெளி அடையாளங்களாக இருக்கிறது. அதையும் தாண்டி ஆண்டவர் இயேசு என் உள்ளத்திலே பிறக்கிறார் என்று நினைத்து மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியிலே பிறரை சந்திப்பதும் பிறரோடு பகிர்ந்து கொள்வதும் நம்மிடம் இருப்பதை பிறருக்கு நாம் அளிப்பதும் குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதும் தான் உண்மையான கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்ச்சி. அங்கே இயேசு பிறக்கின்றார், அங்கே இயேசுவை நாம் சந்திக்கின்றோம் என்பதை நமக்கு இந்த நிகழ்ச்சி, இந்த நற்செய்தி பகுதி நமக்கு உணர்த்துகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, கிறிஸ்மஸ் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். இந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அந்த மகிழ்ச்சியிலே இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு பிறக்கின்றார். அவருடைய அருள் பெறுவோம், ஆசீர் பெறுவோம். ஆமென்.